ஹலோ, குட் மார்னிங். நான் வசந்தா, ஒரு ரிட்டையர்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். 30 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். இதில் என்னென்னா, வேலை பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். எதை நினச்ச கஷ்டங்களை போக்கணுன்னாக்க உடனே எனக்கு ஞாபகம் வருது காஞ்சிபுரத்தில் இருக்க பெரியவா தான். அந்த பெரியவாக்கிட்ட போய் வருஷத்துக்கு ஒரு தடவை டைரெக்டாக போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தால் தான் அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும், ஒரு எனர்ஜி கிடைக்கும். அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னாக்க, எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால், அவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, ஆம்பளைங்க புதன்கிழமை சனிக்கிழமை இது மாதிரி ஃபுல்லாக தலையிலேருந்து இது உடம்பு வரலையும் ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அது ஷாம்பு போடக்கூடாது, அதில் நான் சீயக்காய் போட்டு தான் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு 86 வயசு ஆகுது. நான் தினம்னா வாரத்தில் 2 தடவை இது மாதிரி முதுகுலேருந்து, அவருக்கு தலைக்கு தேய்ச்சா ஆகாது, அதனால் கழுத்துலேருந்து பாதம் வரலையும் நல்லெண்ணெயை அப்படியே ஊற்றி தேய்ச்சி விட்டுட்டு சீயக்காய் போட்டு குளிப்பாட்டுவேன். ஒரு கூன் கூட கிடையாது அவருக்கு. குனிஞ்சு நிமிந்து நல்லா வேலை செய்வார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருக்குது. ஆச்சா, இந்த ஆக்சி ப்ளஸை பற்றி நான் பெங்களூரில் இருக்கேன் இப்போ இன்னொரு டாக்டர்கிட்ட. நான் இதை யூடியூப் பார்த்தேன். அதை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபோட்டோவில் பார்த்தேன், ஆக்சி ப்ளஸில் பெரியவாவோட ஃபோட்டோ இருந்தது. அதோடு இல்லாமல் அவங்க இது மாதிரி டீடாக்ஸ் மெத்தடுன்னு சொன்னாங்க. அதனால் உடனே இங்கே பார்க்கணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு கட் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் கட் ப்ராப்ளத்தை பற்றி இந்த டாக்டர்கிட்ட கேட்கும்போது வயசாகிடுச்சு, அதனால் இது மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னவோ இவங்க டீடாக்ஸ்ன்னு சொன்ன உடனே எனக்கு டீடாக்ஸ் ஞாபகம் உடனே இங்கே எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். பார்த்தாக்க இந்த ஆக்சி ப்ளஸ் வெல்னஸ் சென்டர்னு போட்டிருக்கு. அப்புறம் அவங்க இங்கே டாக்டர் சிபி சார், அப்புறம் அவங்க மிஸ்ஸஸ் பிரியா மேடம்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்த்தேன். அவங்க ஃபேஸ் கட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்தது. அதனால் சரி, உடனே நம்ம பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு டாக்டர் வீட்டுக்கு வந்தேன். டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு அழைச்சிட்டு வந்தேன். நான் என்னை பார்க்குறதுக்கு, எங்கள் வீட்டுக்காரை பார்க்குறதுக்கு அழைச்சிட்டு வந்தேன். அவங்க எங்கள் 2 பேருக்கு துணை வேணுங்கிறனால எங்கள் டாக்டரும் மாப்பிள்ளையும் வந்தாங்க. அப்புறம் பார்த்தா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என் டாக்டர் தானாக போய் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு போகிறான். நான் வேறு எதுவுமே சொல்லலை, நீ பண்ணிக்கோ எடுத்துக்கோ போய் சொல்லலை, ஏன்னா அவங்கவுங்க இஷ்டம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு என்ன இம்ப்ரெஷன் தெரியல, வந்தோடனே அந்த ஒரு இங்கே இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர், அவங்க டாக்டரை பார்த்த உடனே போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி ஒரு இது நல்லா இருந்தது. இப்போ 2 சிட்டிங் வந்தாச்சு. 2 சிட்டிங்லேயும் நல்லா இருக்குது. இங்கே உள்ளே நுழைஞ்ச உடனே ரூமுக்கு ரூம் பார்த்தா பெரியவா மூஞ்சாவே இருக்குது. பெரியவாவுடைய ஃபேஸ் அந்த ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அவருடைய கண் பார்வையிலேயே எல்லாத்தையும் சுண்டி இழுப்பார் அவர். எனக்கு அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் அதை பார்த்தோன்னே சரி, இதில் கனெக்ஷன் நமக்கு இருக்குது, பெரியவாவுக்கும் நமக்கும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இந்த ஹெல்த் சென்டருக்கும், ஆக்சி ப்ளஸ் ஹெல்த் சென்டருக்கும் நமக்கும் கனெக்ஷன் இருக்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்.